ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ganu சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் இருக்கக்கூடிய டைப் கேஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டைப் கேஸ்டிங்கை ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஓகேவா, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைப் கேஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா டைப்பை இப்போ இன்டீஜரை அப்படியே ஃப்ளோட்டா மாத்துறதுக்கு பேர் தான் டைப் கேஸ்டிங். இப்போ ஒரு இன்டீஜர் நம்பரை ஃப்ளோட்டுக்கு அசைன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டைப் கேஸ்டிங். ஓகேவா, இதுதான் டைப் கேஸ்டிங் சொல்லுவாங்க. இதை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட்மி ஃபோன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோனுக்கு நல்லா ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி மேக்கப்லாம் போட்டு ஐபோன் மாதிரி மாத்திட்டீங்க அப்படின்னா ஒரு டைப் கேஸ்டிங். ரெட்மிங்கிற டைப்ல இருந்து ஆப்பிள்ங்கிற டைப்புக்கு அதை கேஸ்ட் பண்ணிட்டோம்னா ஆக்சுவலா அது ரெட்மி ஃபோன் தான், பட் அதோட டைப்பை மேக்கப் போட்டு நம்ம வந்து ஒரு ஆப்பிள் ஃபோன் மாதிரி காமிச்சிருக்கோம். ஸோ இதுதான் டைப் கேஸ்டிங். இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்ங்கிறது பை டிஃபால்ட்டா கம்பைலரே ஆட்டோமேட்டிக்கா பண்றது தான் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஏ அப்படின்னு வச்சிருக்கேன், இதோட டைப் பார்க்கலாம். டைப் A. இப்போ என்ன சொல்லுதுன்னா bad magic number okay is equal to 10. இப்போ பாருங்க, இதோட டைப் வந்து int. பிகாஸ் நம்ம ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணாம அதோட டைப் வந்து நம்ம சொல்ல முடியாது. சரியா, இப்போ இந்த a அப்படிங்கிறது இன்டிஜரா இருக்கு. இப்போ a ஈக்குவல் டு 10.5. இப்போ இந்த ஏங்கிற டேட்டா டைப் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஒரு ஃப்ளோட்டா கேஸ்ட் ஆயிரும். இப்போ பாருங்க, ஃப்ளோட், இது வந்து ஃப்ளோட்டா மாறிடுச்சு. இது இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். இப்போ பாருங்க, இந்த சிங்கிறத நம்ம ஒரு இன்டா வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிறது இப்போ இன்ட்டு. ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சியோடது, சியோட டைப். இதுக்கு அடுத்து பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஏயோட டைப். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இதை நம்ம கூட ஹைட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா சி ஈக்குவல் டு, ஓகேவா, சி ஈக்குவல் டு இதை பின்னு எடுத்துக்கலாம். ஏ பிளஸ் பி. இப்போ இதோட டைப் பாருங்க. இப்போ பாருங்க, முன்னாடி இந்த சி என்னவா இருந்துச்சு, இன்டா இருந்துச்சு, இப்போ ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆயிருச்சு. இதை பாருங்க, இந்த இடத்துல நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த சி வந்து இன்டா இருக்கு, அதுக்கடுத்து ஃப்ளோட்டா மாறிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளோட் நம்பர் அடிஷன் பண்றோம். ஸோ இது வந்து ஃப்ளோட்டா மாறிடுச்சு. இதுக்கு பேர் தான் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். அதாவது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கம்பைலரே அந்த வேரியபிளை கன்வெர்ட் பண்ணிக்கும். அதுக்கு என்ன டைப்பா அசைன் ஆக போகுதோ அந்த டைப்புக்கு அது வந்து மாறிடும். இதுதான் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூசர் சைட்ல இருந்து நம்ம ட்ரிகர் பண்ண தேவையில்ல, அதுவா நடக்கும். பட் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒரு இன்டீஜர் நம்பர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்டீஜரை நீங்க ஃப்ளோட்டா மாத்திரலாம், ஆனா ஒரு ஃப்ளோட்டை நீங்க வந்து இன்டீஜரா மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல, ஏன்னா ஃப்ளோட்டுங்கிறது டெசிமல்ஸ் வச்சிருக்கோம். ஓகே, ஃப்ளோட்டுங்கிறது டெசிமல்ஸ் வச்சிருக்கோம், பட் த இன்டீஜர் அப்படிங்கிறது டெசிமல்ஸ் வந்து வச்சிருக்காது. அது வந்து எந்த டெசிமலுமே வச்சிருக்காது. அது என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்பர்ஸ், ஃபுல் நம்பர்ஸ் மட்டும்தான் அது வச்சிருக்கோம். ஸோ இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் தான் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். இதை இன்ட்டு, ஃப்ளோட்டு, தென் ஸ்ட்ரிங், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பைத்தானில். இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டைப் கேஸ்டிங் வந்து பண்ணுவோம். இதில் வந்து இந்த இன்ட்டு, ஃப்ளோட்டு, அப்புறம் தென் ஸ்ட்ரிங், இந்த மாதிரி தான் அந்த 3 தான் இருக்கா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நோ. அதில் டியூபிள், லிஸ்ட்டு, செட்டு கூட ஒரு டேட்டா டைப் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃப்ளோட்டு, லாங், இந்த மாதிரிலாம் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் பண்ணி காட்டுறேன்.
ஸோ நம்ம இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். int 10.5 இப்படிங்கிற நம்பரை நான் இப்போ எக்ஸ்பிளிசிட்டா கன்வெர்ட் பண்றேன். 10 இப்போ பாருங்க, ஆக்சுவலா ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுக்கு 10.5ன்னு அசைன் பண்றேன். இப்போ இந்த ஏங்கிறது ஆக்சுவலா இந்த இடத்துல ஃப்ளோட். ஓகே, டைப் ஏங்கிறது ஃப்ளோட். print டைப் இப்போ int a அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டா இருந்தது இன்டா கன்வெர்ட் ஆயிருச்சு. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். எல்லா எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனுமே குட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட். பிகாஸ் இந்த ஃப்ளோட் நம்பரை நம்ம எக்ஸ்பிளிசிட்லி இன்டா கன்வெர்ட் பண்ணும்போது அதோட டெசிமலை அதை வந்து இழந்துரும். ஸோ அந்த 0.5ங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் அதை தான் இங்கே பார்க்குறீங்க. இந்த பிரிண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்க. ஜஸ்ட் உங்களால் என்ன பார்க்க முடியுதுன்னா வெறும் 10 அவ்வளோதான். அதோட 0.5 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து காணாமல் போயிடுது. இதே மாதிரி தான் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கையும் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்க, print டைப் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட டைப் வந்து இன்ட் str அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் ஃபங்க்ஷன் இருக்கு. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இப்போ நான் எக்ஸ்பிளிசிட்லி இதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இன்டிஜரை எக்ஸ்பிளிசிட்லி நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன். எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனுக்கு இந்த மாதிரி யூசரோட ட்ரிகர் தேவை. ஓகே, நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் பண்ணலாம். இதுலேயே நிறைய டேட்டா டைப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன், இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது தான். இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கம்பைலரால் பண்ணும். அதாவது இப்போ ஒரு இன்ட்டை கொண்டு போய் ஃப்ளோட்டாக மாற்றும். ஸோ இது வந்து பாசிபிள். ஒரு இன்ட்டை லாங்காக மாற்றலாம், இது வந்து பாசிபிள். சின்னதாக பெருசாக மாற்றலாம், பட் பெருசை சின்னதாக மாற்ற முடியாது. இதை வந்து கம்பைலர் பண்ணாது. ஃப்ளோட்டை வந்து இன்ட்டா மாற்றாது கம்பைலர், எரர் அடிக்கும். இப்போ நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதை எக்ஸ்பிளிசிட்லி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த டேட்டா டைப்பை நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தான் அதை எக்ஸ்பிளிசிட்டாக அதுக்குன்னு இருக்கிற டேட்டா டைப் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதையும் தாண்டி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையோ இல்லை ஃபேஸ்புக் பேஜ்லையோ டெலகிராம் பேஜ்லையோ நீங்கள் வந்து எங்கே வேணாலும் உங்கள் கமெண்ட்ஸை மெசேஜ் அனுப்புங்க. உங்களோட மெசேஜுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.